நடிக்கிறது வீடு கோபென்று உரைக்கிறது மட்டுமல்ல உனக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து உன்னை நம்பி பெண்ணை பார்க்க வேண்டிய ஆசை என்னுடைய மனதில் மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறேன். அப்படியாக அது பிறகு செய்து முடிக்க விட்டார். இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும். மகன் பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நாட்டில் சொத்தை விட முடியுமா என்பதற்காக நாட்டிலே ஜோசியரை அழைக்க வேண்டும். நாதத்தை கணித்து பார்க்க வேண்டும். அப்படியாக ஐயா ஜோசியரே கோணையா போடும் பருத்து இல்லங்க நாங்க தும்பி நான் பிளஸ் நான் எதுக்கு மெச்சுக்கு வரல முகுமலு கோபுரம் முத்தம் முகுமலு கோபுரம் எங்க ஆத்தால முத்துதா ஐயா வணக்கம் ஆத்துல நல்லா இருக்கிறாங்களோ ஆத்துல வெள்ளம் வந்து அடிச்சு போட்டாங்கோ சாமி உள்ள இருக்கிறாரோ ஐயா ஓக்கிறார் இதோ இருக்கிறார் ஐயா விசி உட்காந்துங்கிறார் வெற்றிக்காரர் எங்க இருக்கிறார் ஓக்கிறார் மருதக்காரர் எங்க இருக்கிறார் ஐயா என்ன தப்பா நினைக்காதீங்க ஒண்ணு வாய் செத்த பூசி நானு என்ன ஐயா கேட்டு நடிக்கிறீங்க அதான் எல்லக்கால மேல நாய் உட்காந்துக்குது என்ன தாத்தா இது மாதிரி பண்றீங்க ஐயா அரசாங்கத்துல எப்படி இவனை வச்சிருக்கிற சூத்திர உதவாங்க வச்சிருக்க ரொம்ப ரொம்ப அபிஷ்டமே ஐயா ஐயா டேய் கை போட்டு இந்த வயசானது கை போனது கால் போனது சுகர் வந்தது எய்ட்ஸ் வந்தவங்க எல்லாம் பிரச்சனையா இல்ல வரும்போது எந்த காலம் வரும்போது எந்த காலம் நோண்டி இப்ப எந்த காலம் நோன்றீங்க என்னடா ஜெய் இன்னும் நேரத்துல இந்த மாதிரி பக்கவாதம் மாறுமா சிவாஜி கணேசன் தம்பி ஐயா இதற்காக அழைத்தோம்னு தெரியுமா சாப்பிடுறதுக்கோ காலி பாட்டு என் நாட்டுடைய இளவரசருக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அவரு எங்க இருக்கிறார் அவரு ஆத்துக்கிறார் அவரு மூட்டு மேல எங்க இருக்கிறார் மகாராஜா உங்களை பார்க்கணுமா ஐயா வந்து போய் சொல்லுங்க ஐயா ஏதோ சத்த போல ஏந்து வந்து என்னுடைய நாட்டில் ஆமாங்க ஜோசியர் வந்து எங்க உள்ள வர சொல்லு ஐயா நீங்க உள்ள வரலாம் நமஸ்காரம் கைய மட்டும் மேல நீ கைய மேலத்துக்கு முதல்ல குப்பு நடிக்கிறாரு அப்பையா குளிக்கிறியா இல்லான்னு தெரியல மொத்தரை பார்த்தா உள்ள பின்னாடி போய் கணேஷ் வீடியோ பிடிச்சிட்டு வராங்க ஏதானா அக்கா தூக்குறேன் நடிச்சுக்கிறீங்க எங்களை பார்த்தா நடிச்சுல பேருக்குதா நீ பேசு தாத்தாஜி அந்த கால் ஊரை ஏமாத்துறேன் அப்புறம் கால் சரியா போச்சு அதான்
நாட்டை ஆள வேண்டும். மணிமணி சுட்டி கண்குள்ள காண வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கண்குள்ள கணவன் மனக்கொட்டை கட்டிக்கொண்டு இருக்கின்றேன். அவள் பிறந்த நேரம் எப்படி இருக்கிறது? அவனுக்கு பெண் எந்த நாட்டில் எந்த திசையில் இவருடைய மகனுக்கு பெண் கிடைக்கும் என்று ஜாதகத்தை கரெக்டாக கண்டித்து சொல்ல வேண்டும். இவ்வளவுதானே சாமி? இவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். ஆகட்டும். அரசாங்கத்துல நீங்க எனக்கு பணம் கொடுக்குறீங்க, உங்களை போய் நான் காக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியே சிறிது நேரம் இருங்க, யோசித்த பார்த்துட்டு அழுக்கா புடிச்சு வச்சிருங்க. ஐயா சாமி, உன் மனச நல்லா தடப்படுத்திக்க சாமி. நீ சொல்ல வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியலையா? ஜாதகத்தை கணித்து உரைக்க வேண்டும் என்று உரைத்தால் என்னுடைய மனதை தடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உரைக்கின்றாயே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஜாதகத்துல தப்பா கூட இருக்கும், அதனால மனசை தெளிவா வச்சுக்கணும்னு சொல்றேன் ஐயா. அப்படியா? ஆமா. ஆகட்டும், சொல்லு. ஐயா சாமி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பொழுது வெடிஞ்சா சனிக்கிழமை 8:45 நாளைக்குள் உன்னுடைய மகனுக்கு மரணம். இந்த வெள்ளிக்கிழமை வெடிந்தால் சனிக்கிழமை அன்று என்னுடைய மகனுக்கு 8:45 மணிக்கு மரணமா? ஆமா சாமி. ஒருவன் மனது 9 இதில் உறங்கி கிடப்பது உருவத்தை காண்பவன் மனிதன், அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவன. சுவாமி ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உள்ளத்தை காண்பவள் இறைவனடா. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. மகனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை நேர்ந்து விட்டதா? மகனுக்கு உயிருக்கு ஆபத்து என்பதே வரக்கூடாது. அதற்கு தகுந்த மார்க்கத்தை நீங்கள் தான் உரைக்க வேண்டும். சுவாமி, நீங்கள் தான் உரைக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. எந்திருங்க சாமி. ஐயா, உன்னுடைய அரண்மனையை சுத்தி இரும்பால் கோட்டையை கட்ட வேண்டும். அந்த கோட்டையை சுத்தி அக்னி சோலை வீச வேண்டும். அதுக்குள்ள ஒரு பெட்டி வச்சு உன்னுடைய மகனை உட்கார வைக்கணும். இப்படி இருந்தால் உன்னுடைய மகன் உயிரோடு இருப்பார். என்னுடைய கோட்டையை சுற்றி இரும்பால் கோட்டை கட்ட வேண்டும். ஆமா. அந்த இரும்பு கோட்டையை சுற்றி
அக்னி சோலை வீச வேண்டும். ஆமா. அதில் ஒரு பெட்டி செய்ய வேண்டும். பெட்டிக்குள்ளே என் மகனை வைத்து அவனுக்கு நான் உறுதுணையாக பாதுகாப்பு இருந்தால் என்னுடைய மகனுக்கு ஆபத்து என்பது வராது. அவ்வளவுதான் ஐயா. அப்படியாகட்டும் சுவாமி. வராது.